செய்வதல்ல, உடைமைகளை தியாகம் செய்வதல்ல, ஊரை தியாகம் செய்வதல்ல, தன் நாட்டை துறப்பதல்ல, தன் உறவுகளை வெட்டி வாழ்வதல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையால் எந்த தியாகமும் இல்லாமல் வெறும் ஒரு நாளில் 5 வக்து தொழுகைகளை நேரத்தை பேணி தொழக்கூடிய சமூகமாக ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால், அல்லது உருவாக்கவில்லை என்றால், அந்த சமூகம் வெற்றி அடைவதோ, கண்ணியத்தை அடைவதோ, உயர்வை அடைவதோ, அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சியில் அகப்படுவதை விட்டு வெற்றி அடைவதோ நடப்பதெல்லாம் பகல் கனவை கண்டு அந்த சமூகம் மடிவதை தவிர வேறு வழி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே, فخلف من بعدهم خلف, பின்னால் வரக்கூடிய மக்கள், உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள், அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை வீணடிப்பார்கள், வத்தபஉ ஷஹவாத், இந்த 2 தான் இன்று தலைப்பு. மனோ இச்சையை, ஷஹவாத்துகளை பின்பற்றி செல்வார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களை அல்லாஹ் கய்யா என்ற நரக ஓடையை சங்கமிக்க வைப்பான். தொழுகையை பாழாக்குதல் என்றால், என் வாலிபர்களை பார்த்து கேட்கிறேன், வாலிப பெண்களை பார்த்து கேட்கிறேன், தொழுகையை பாழாக்குவது என்றால் என்ன? தொழுகையை விடுவதா? தொழுகையை விடுபவர்களை அல்லாஹ் நரகவாதிகள் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இப்னு அப்பாஸ் பெரும் குர்ஆனுடைய விரிவுரையாளர், அல்லாஹ் தொழுகையை பாழாக்கக்கூடிய சமூகம் என்று இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய சமூகம், தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழக்கூடிய சமூகம். ஃபஜ்ரை சூரியன் உதயமானதற்கு பின்னால் தொழுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? துஹரை அஸருடைய நேரத்தில் தொழுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒரு ஃபத்வா, அறிஞர்களுடைய ஃபத்வா அது. சொல்லுவார்கள், ஒருவன் ஃபஜருக்கு முன்னால் உறங்குகிறான், எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் எழுகிறான். சூரியன் உதயமானதற்கு பிறகு, சூரியன் உதயமானதற்கு பிறகு ஃபஜ்ர் தன் மீது கடமை என்று தெரிந்தும் தொழாமல், வேண்டுமென்றே தயாரிப்புகள் இல்லாமல் உறங்கிய